வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில ஒருத்தவங்க கிட்ட காக்கா புடிச்சு அடிமையா இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் நமக்கு தேவையான்னு இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில பேரு நமக்கு நல்லது செய்றோங்கிற பேர்ல நம்மள அடிமையா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, நமக்கு சில விஷயங்கள் புரியவே புரியாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க நமக்கு நல்லது தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு, அவங்களுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்றத விட, சுயமரியாதையோட திமிரா தனியா வாழ்றது தப்பே கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்ற விஷயத்த நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா மட்டும்தான், அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அவங்க சொல்ற விஷயத்த ஊஹூன்னு மறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கெட்டவங்களா அடுத்தவங்க முன்னால அடையாளப்படுத்தப்படுவீங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சொல்ற விஷயத்த நாம மறுத்துட்டு கெட்டவங்களா ஆகுறதுக்கு, இன்னைக்கே நீ இப்படித்தான் என்னை எப்பயும் நினைக்க போறன்னு நினைச்சுக்கிட்டு, உங்களுடைய சுயமரியாதைய காப்பாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க. நம்மள பத்தி தப்பா பேசிருவாங்களோ, நம்மள பத்தி இல்லாததையும், பொல்லாததையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே, சில நேரத்துல அடுத்தவங்க கிட்ட அடிமையாவே இருக்கிறதுங்க. நீங்க சில விஷயங்கள புரிஞ்சிக்கவே மாட்றீங்க. நீங்க என்னதான் நெனச்சாலும், என்னதான் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அவங்க உங்கள எப்படி நெனைக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அப்படிதான் கடைசி வரைக்கும் நெனைப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க. இவங்க நம்மள கெட்டவங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள நல்லவங்களா நெனைக்கிறதுக்காக நாம என்ன பண்ணணும்னு யோசிச்சு, யோசிச்சு மனச குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்கள கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எது செஞ்சாலும் அதுல இருக்க குறைகள மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர, அவங்க பெருசா உங்களுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க. நீங்க நல்லவங்கன்னு அடுத்தவங்க கிட்ட போய் உங்கள பத்தி சர்டிபிகேட்லாம் குடுக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவை உங்களுடைய முன்னேற்றம் தானே தவிர, அடுத்தவங்க நம்மள பத்தி நல்லவங்கன்னு சர்டிபிகேட் குடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க சரியான வழியில போறீங்க அப்படின்னா, யாருடைய பாராட்டும் உங்களுக்கு தேவையில்லன்னு முடிவு பண்ணுங்க. தேவையில்லாத அடுத்தவங்க பேசுறத நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. என்னைக்குமே சொல்றேங்க, சில பேர் நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு, அத பத்தியே நினைச்சுக்கிட்டு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காதீங்க. ஏன்னா, அவங்க செஞ்சது நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி பலன இன்னைக்கு இல்லைனாலும் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அதுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. யோசிச்சு பாருங்களேன், உங்க கண்ணு முன்னாலேயே சில பேர் அனுபவிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கெடுதல் நினைச்சிருப்பாங்க. உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தையிலேயே பேசி பேசி நிறைய பேர் உங்களை குத்தி ரணப்படுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி மனுஷங்க உங்க கண்ணு முன்னாலேயே உங்களை விட கொடுமையா கஷ்டப்படுறத நீங்க கண் கூட பார்ப்பீங்க. இது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். அதுக்காக அவங்க கஷ்டப்படுறத நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்போம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பா அவங்க கடவுள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு அதை விட்டு தள்ளிட்டு உங்க வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போங்க. அவனுக்கு எப்ப தண்டனை கிடைக்குமோ அப்பதான் நான் சந்தோஷமா என் வாழ்க்கையில இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காதுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பயங்கரமா அடி விழுந்தா கூட அதை அடுத்தவங்க முன்னால காட்டிக்கவே மாட்டாங்க. கீழே விழுந்தா கூட என் மீசையில மண்ணு ஓட்டலன்னு கெத்தா இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ளதான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. அதனால என்ன சொல்றேன்னா, அவங்க கஷ்டப்படுறாங்களோ, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்களோ, அது உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிப்பாங்கன்னு, அந்த ஒரு பிரச்சனையை தூக்கி காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வேலையை சிறப்பா செஞ்சுட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. என்னைக்குமே நாம யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பக்குவம். கரெக்டா பேசணும், இவங்க கிட்ட இப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் சரியான பக்குவம். எதை பேசணும் அப்படிங்கிறது அறிவு, எதை பேசக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பேரறிவு, தெளிவு அப்படிங்கிறது. நிறைய தடவை நானே கூட என்னோட லைஃப்ல
பேச தெரியாத சில விஷயங்களை பேசிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால சில பிரச்சனைகள் வந்து என்னடா இந்த லைஃப் அப்படின்னு தேவையில்லாத மன உளைச்சலான நாட்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போதான் இந்த வீடியோஸ்லாம் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போடுறதுக்காக நிறைய ரெஃபர் பண்ணுறப்ப, நிறைய படிக்கிறப்ப, இந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறப்போ அப்போதான் எனக்கே புரியும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாமளே இவ்வளோ அறிவுரை சொல்கிறோம், நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் நாமளே சில வார்த்தைகளை பேசிட்டு மாட்டிக்கிறோமே அப்படின்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இது மனுஷனுடைய இயல்பு, அதுதாங்க. நம்ம பேசவே கூடாதுன்னு நினைப்போம், ஆனாலும் சில நேரத்தில் நம்மளை மீறி சில வார்த்தைகள் வந்துடும். அதை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, ஏதோ பேசிட்டீங்க, இதுக்கு மேலே நல்லா பட்டிருப்பீங்க, நல்லா அடி வாங்கியிருப்பீங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் வளர்த்துக்கோங்க. சில பேர் இருப்பாங்க, எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராதுங்க, மறுபடியும் அடி படுதுன்னு தெரிஞ்சே போய் அடி வாங்குற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது, இந்த வார்த்தையை சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு திட்டு தான் விழுவோம், கண்டிப்பா இதை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல வார்த்தையை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மதிப்பும் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு இருக்கிற இடத்துல பேசுங்க, இல்லாத இடத்துல அமைதியாக வந்துடுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. எப்பேற்பட்ட மனுஷங்களா இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை அனுபவிச்சு தான் இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேரோட லைஃப்பில் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வாயை திறக்காமலே இருந்திருக்கலாமோ, இந்த வார்த்தையை நம்ம பேசாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் பேசிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது இந்த தவறை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை நம்ம மனசுக்குள்ளே வளர்த்துக்கணுங்க. நம்ம வசதியாக வாழும்போதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம காசு, பணம், பங்களா, நல்ல ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டுட்டு லக்ஸூரியான ஒரு லைஃப் வாழும்போதே கொஞ்சமாவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சாதாரண மனுஷங்க வாழ்கிற வாழ்க்கையும் வாழ்கிறதுக்கு பழகிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாதுங்க. சில நேரத்தில் இந்த வாழ்க்கை நம்மளை புரட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதுக்குன்னு ஏழ்மையெல்லாம் ஆகிட மாட்டீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் சில விஷயங்களை இழந்துட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு உங்களோட மனசு வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி ஏங்காத இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட கணவர் இருக்கிறப்ப என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னை யாருமே மதிக்கவே இல்லை, ஏன் என்னோட அப்பா அம்மா என் கூட பிறந்தவங்க கூட என்னை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது, நான் இப்போ வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு அவங்க அந்த மெசேஜ் பண்ணுறப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரோட லைஃப்பும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. அதுக்காக நான் நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் சொல்லலை. சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை டோட்டலாக ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுற சூழ்நிலை வந்தால் கூட அதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர, இதை தயவு செஞ்சு நீங்கள் நெகட்டிவாக எடுத்துருக்க வேணாம். எல்லா நேரத்துலையும் உங்களோட வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை அனுசரித்து ஏற்றுக்கிறதுக்கு வாழ பழகிக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பெட்டில் வந்து நீங்கள் படுத்து பழகாதீங்க, பாய் போட்டு படுத்து பழகுங்க, ஃப்யூச்சரில் பெட்லேயே படுத்துட்டு நீ பாயில் படுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ பாயிலேயே படுத்து பழகிட்ட அப்படின்னா எங்கே படுத்தாலும் உனக்கு தூக்கம் வரும்னா அடிக்கடி அவங்க அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அது தூங்குறதுக்காக மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நடக்குங்க. ஸோ நமக்கு எந்த சாப்பாடு கிடைச்சாலும் அது சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும். எப்படிப்பட்ட மனுஷங்க வந்தாலும் அவங்கள அனுசரித்து அவங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு பழகிக்கணுங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை. எல்லா நேரத்துலையும் எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரியே நமக்கு நாம் நினச்ச மாதிரியே எல்லாமே அமைஞ்சிடாது. ஸோ இருக்கிற விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் அமைச்சிக்கணும். அப்படின்னா எல்லா சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி நாம் நம்மளை வாழ்கிறதுக்கு பழகிக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் எது கிடைச்சாலும் சாப்பிட்டு எங்கே கிடைச்சாலும் தூங்கிட்டு லைஃப்பை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, நான் இந்த ஃபுட்டு இருந்தால் தான் சாப்பிடுவேன், காலையில் எனக்கு வந்து இட்லி தோசை
தோசை தான், மதியம்னா சாப்பாடு தான், பொரியல் இத்தனை வகையான கூட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படி எப்படி சொல்றது, ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப கஷ்டங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, பார்த்து நடந்துக்கோங்க. இங்க பார்க்க அழகா இருக்கே அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பிடிச்ச விஷயம்னு சொல்ல முடியாது, அது அழகா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது சேல்ஸ் பண்ணாதையோ சில சில விஷயங்களை தேவையில்லாத ஒரு பொருள் ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை என்னைக்காவது ஒரு நாள் விற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ உங்களோட வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே வருத்தப்படாம வாழ்க்கையை கரெக்டா ஓட்டிட்டு போகலாம். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குதுங்கிறதுக்காக காசு கொடுத்து வாங்குற மனுஷங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எது அத்தியாவசியம் எது ஆடம்பர தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத செலவு பண்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னால இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 4 தடவை உங்க மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க. இது நல்ல பணக்காரங்களா இருக்காங்க, காசுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு மெசேஜை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எல்லா பொருள் மேலேயும் ஆசை வருது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நமக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னால நமக்கு இது தேவையா, ஏற்கனவே நம்ம கிட்ட இதே மாதிரி பொருள் இருக்கா, இதை வச்சே நம்மளால ஓட்ட முடியுமா, இது கண்டிப்பா தேவையா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசிச்சு பார்த்துட்டு வாங்குங்க. அதுதான் புத்திசாலித்தனம். காசு இருக்குதுங்கிறதுக்காக அந்த நேரத்துல அழகா இருக்குதுங்கிறதுக்காக சில பொருளை வாங்கிட்டு கடைசியில இல்லாத நேரத்துல உட்கார்ந்து நீங்க அவஸ்தைப்படுறது வேஸ்ட்டுங்க. உங்க லைஃப்ல சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு உங்களுக்கே புரியுங்க. என்னைக்குமே இந்த பணமும் பதவியும் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மனுஷங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வை குறைபாடு தாங்க. ஏன்னா தனக்கு உதவி பண்ணின சில பேரை அவங்க கண்ணுக்கு முன்னால தெரியவே மாட்டாங்க, நம்மளுக்கு பார்த்து பார்த்து உதவி பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நாம சில பேருக்கு கஷ்டப்படுற சூழ்நிலையில அவங்களுக்கு கை கொடுத்து உதவி பண்ணியிருப்போம். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தியிருப்போம். ஆனா அவங்க முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் ஒரு ஆளா கூட ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இது முக்கால்வாசி மனுஷங்களுடைய காமனான யோசனை இதுதான். ஸோ நான் எல்லாரையும் சொல்ல கிடையாதுங்க, மனுஷனுடைய யதார்த்தமான புத்தியே இதுதான். ஸோ எல்லாரும் எல்லார்கிட்டையும் நன்றி உணர்வோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. செஞ்ச நன்றியை மறைக்காம சில பேர் சாகர வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க, நான் அவங்களெல்லாம் சொல்ல கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு உதவி பண்ணினவங்களுக்காக நிறைய விஷயங்கள் கைமாறு பண்ணியிருப்பாங்க, நான் அவங்களையும் சொல்ல கிடையாது. செஞ்ச உதவியை மறந்துட்டு நீ என்ன பெருசா செஞ்சுட்டு அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். தயவு செஞ்சு நன்றியை மறைக்காதீங்க. அதே மாதிரி யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு மறுபடியும் அவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செய்யாதீங்க. இது ரெண்டுமே ஏமாந்து போற ஒரு விஷயம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம என்னதான் ஒரு 100 குடம் தண்ணியை ஒட்டுக்கா கொண்டு போய் ஊத்துனா கூட ஒரு செடியில அது கரெக்டான பருவம் வந்தாதான் பூ வச்சு காய் காய்ச்சி அதுக்கப்புறம் தான் பழம் பழுக்குமே தவிர எடுத்த உடனே தண்ணி ஊத்திட்டோங்கிறதுக்காக எல்லாமே கிடைச்சிடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேர் அவசரமா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணு முன்னு தெரியாத சில விஷயங்களை செஞ்சுட்டு கடைசியில அவஸ்தைப்பட்டு போய் நிற்பாங்க. இந்த அவசரப்படுறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஒரே ஒரு விஷயம்தான், மன உளைச்சல் தான் அதிகமாகும். அதை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு நடக்கிறது நிச்சயமா நல்லதாவே நடக்கும். பொறுமையா முயற்சி பண்ணுங்க. ஆனா முயற்சிங்கிற விஷயத்த மட்டும் என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க. இது நடக்கலப்பா, நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல, வேற என்ன பண்றது அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஆனா அதுக்கான பலனை மட்டும் எதிர்பார்க்காத செய்யுங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே இந்த கல்வியையும் புத்திசாலித்தனையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காதீங்க.
சில பேர் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு பிஹெச்டியே முடிச்சதுக்கு அப்புறம் கூட, கொஞ்சம் கூட யோசிக்கிற திறன் இருக்காதுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், நடந்துக்கணுங்கிற நாகரிகம் இருக்காது. இன்னும் முட்டாள்தனமாவே சில விஷயங்கள பேசுவாங்க. ஆனா, அனுபவசாலியான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க நெறைய விஷயங்கள மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. புத்திசாலித்தனமா நடந்துக்குவாங்க. ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கல்விக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் நெறைய படிச்சுட்டேன், நான் புத்திசாலி அப்படின்லாம் தயவு செஞ்சு யார்கிட்டயும் பில்டப் பண்ணிக்காதீங்க. படிச்சவங்க எல்லாரும் புத்திசாலியும் கிடையாது. படிக்காத எல்லாரும் முட்டாளும் கிடையாதுங்கிற அந்த யோசனைய வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையும் மரியாதை குறைவா நடத்த மாட்டோம். அத புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே மனுஷன் ஒரு வித்தியாசமான கேரக்டருங்க. ஏன்னா, கடவுள்கிட்ட கையெடுத்து வேண்டி, கடவுளே எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும். எனக்கு இது காரு குடு, பங்களா குடுன்னு கடவுள்கிட்ட வேண்டுறப்ப மட்டும் கடவுள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கும்போது, துரோகம் பண்ணும்போது மட்டும், கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறதையே மறந்து போயிர்றோம். ஸோ, இத நான் என்னையும் சேர்த்து எல்லாரையும் தான் சொல்றேன். அதுக்காக நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்றோம் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் இதுக்கு மேலயாவது யாருக்கும் துரோகம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்த கூட மனசுல வளர்த்துக்காத இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேங்க. நீங்க கடவுள கையெடுத்து கும்பிடலனாலும், கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வாருங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல விழக்கூடிய அந்த அடி இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய வேதனையா இருக்குங்க. ஆனா, அத சரி பண்ணி மறுபடியும் எழுந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை. நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.